ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அழுதுட்டே நின்றுருப்பாங்க ஹீரோயின். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ கிட்ட போய் என்னை பார்த்து ஏன் அழுகுற, எப்பவுமே என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ அழுகுற, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்து என்ன இந்த பொண்ணு அழுகுது, லவ்வர்ஸா இருக்குமோ அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் பேச ஆரம்பிக்க, சரிவா நம்ம தனியா போய் பேசலாம்னு ரெண்டு பேர் தனியா நின்று பேசுறாங்க. நேத்து ஹீரோ கிட்ட நடந்துகிட்டது எல்லாத்தையும் வேற ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கணும்னு, என்னோட நாயும் நல்ல ஸ்விம்மர் தான், நீயும் நல்லா ஸ்விம் பண்றதுனாலதான் நேத்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன், வேற எந்த காரணமும் இல்லைன்னு பயங்கரமா போய் சொல்ல, இது பச்சையா பொய்ன்னு ஹீரோ அசால்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. கூடவே ஹீரோயின் கிட்ட அந்த வாட்சை கொடுத்துட்டு இதுவும் நாய் தான் யூஸ் பண்ணதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஒரு வழியா கிளாஸ் ரூமுக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. மத்த எல்லாருக்குமே நார்மலா இது ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு 15 வருஷம் கடந்து டைம் டிராவல் பண்ணி பின்னாடி வந்து ஸ்கூலுக்கு வந்தனால அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து பயங்கரமா எக்ஸைட் ஆகி நீ நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு பேசிட்டு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போய் பயங்கரமா பேசி கட்டி பிடிச்சுக்க, ஃப்ரெண்டோ நேத்து எதுக்கு கிளாஸை கட் பண்ணிட்டு போனேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது டீச்சர் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அம்மா டிவிடி கேசட் புக்ஸ்னு இந்த மாதிரி ரெண்டல் ஷாப் தான் வச்சிருக்காங்க. அங்கே ஒரு லேடி ஒரு டிவிடியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. மானிட்டர்ல வேற ஒருத்தர் ஆல்ரெடி ரொம்ப டியூ டேட் தள்ளி இன்னும் அந்த ரெண்டை கொடுக்காததுனால அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஒரு கேசட் வாங்கிருக்கீங்க அது எப்போ கொடுப்பீங்கன்னு பேசுறாங்க. ஆனா அவர் நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கலன்னு சொல்லிடா, இல்ல நீங்க இல்லைன்னா உங்க ஃபேமிலியில தான் யாராவது வாங்கிக்கணும் சீக்கிரம் கொடுங்கன்னு போனை வச்சா கரெக்டா அந்த இடத்துக்கு புத்தர வழிபடுற ஒருத்தர் உள்ள வந்து காசு கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மாக்கு ஈஸியா தெரிஞ்சிடுது இது தன்னோட பையன்னு. மறுபடியும் ஸ்கூல்ல ஹீரோயின் வாட்சையே பார்த்துட்டு இந்த பட்டன் அழுத்தும் போது தான் நான் டைம் டிராவல் பண்ணேன், ஒருவேளை மறுபடியும் அழுத்தினா டைம் டிராவல் பண்ணிடணும், ஆனா போயிட்டு வர முடியலன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்க. கரெக்டா டீச்சர் போர்ட்ல ஒரு சம் எழுதி போட்டுட்டு ரோல் நம்பர் 15 வந்து போடுமா அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் இந்த யோசனையிலே இருக்காங்க. சொன்னது எதுவுமே கேட்கல, ஃப்ரெண்டு தான் முதுகுல தட்டி கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்ல பதட்டத்துல பட்டன் அழுத்திடுறா. ஆனா எந்த டைம் டிராவலும் அங்க நடக்கல. அந்த சம்மும் ஹீரோயினுக்கு போட தெரியல. ஹீரோயினுக்கு இப்போ ஃப்ரீ பீரியட் போல, சரி ஹீரோவை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆடிட்டோரியம்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வந்து ஹீரோயின் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் உன்னை பார்க்கணும்னா எப்ப வேணாலும் இப்படி வந்துக்கலாம்ல அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே பார்த்துட்டு இருக்க. சடனா சிகரெட் ஸ்மெல் வருது. என்னன்னு பார்த்தா ஜன்னலுக்கு பின்னாடி இருந்துதான் போக, சரி என்னன்னு ஒரு எட்டு பாப்போன்னு ஓடும் போது அங்கிருந்து ஹீரோயின் போறத ஹீரோ பார்த்துட்டா. என்ன ஸ்மெல்லுன்னு எட்டி பார்த்த ஹீரோயின் 2-3 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வேற ஸ்கூல்ல சேர்ந்த ஆள் போல, இது இப்படியே விட்டா சரிப்படாது அப்படின்னு எகிரி குதிச்சு வம்பிழுத்துட்டு இருக்கிற பையன்கிட்டயே சிகரெட் பிடிக்கிறிய பக்கத்துல ஜிம் இருக்கு, அங்க ஸ்விம்மர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, லங்ஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி ஸ்விம் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. சடனா வம்பு பண்ணவங்களோட கூட்டமே அங்க வந்துடுது. அப்ப அங்க இன்னொரு ஸ்கூல்ல சேர்ந்த பையன் சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அவன் ஹீரோயின் கையை பிடிச்சி இங்க இருந்து ஓடுறது தான் நல்லதுன்னு 2 பேரும் ஓடிடுறாங்க. வேற ஒரு இடத்துக்கு போன மேல் அவன் ஸ்மோக் பண்ணலான்னு சிகரெட் எடுத்தா ஹீரோயின் அதை புடுங்கிடுறா. ஆனா பாக்ஸே அவன் கையில இருக்கே, அதையும் புடுங்க ட்ரை பண்ணும்போதுதான் உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு அவன் சொல்றான். நேத்து ஒரு கான்சர்ட் நடந்திருக்கும், அதாவது ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வரதுக்கு முன்னாடி பழைய ஹீரோயினா இருந்தாப்ப நேத்தோட நாள்ல ஒரு கான்சர்ட் நடந்திருக்கும். அந்த கான்சர்ட்டுக்கு ஹீரோயின் போயிருப்பாங்க. அப்ப இவன் அந்த பேண்ட்ல இருந்த ஒரு ஆளு இவன் மேல ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய கிரஷ், ஒரு பெரிய ஃபேன் கேர்ள்னே சொல்லலாம். அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு கேட்க அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து ஆமாமா உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா அப்படி இப்படின்னு ஒரு 30 வயசு ஆள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அப்ப சடனா கிளாஸ் ஏதாவது கட் அடிச்சிருக்காங்களா பசங்கன்னு ஒரு டீச்சர் அந்த பக்கம் செக் பண்ணிட்டே வர சிகரெட்டை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு அவன் ஓடிடுறான். சிகரெட் கையில இருந்ததுனாலையும் கிளாஸை கட் அடிச்சதுனாலையும் ஹீரோயினை முட்டி போட சொல்லிட நடந்ததெல்லாம் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா டீச்சர் புரிஞ்சுப்பாங்களா, எதுவுமே கேட்கல, பொய் சொல்லாத முட்டி போடு, அங்க கேமரா இருக்கு நான் அதுல பாத்துட்டே இருப்பேன், பெல் அடிச்சு மேல் தான் நீ போகணும்னு சொல்லிட்டு டீச்சர் போயிட ஹீரோயின் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணாத உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல, ஐயோ வீட்டுல கொசு கடிச்சாலே கொசுபர்த்தி கூட நான் பத்த மாட்டேன், நான் எப்படி ஸ்மோக்கிங்லாம் பண்ணுவேன், மைண்ட் சரியில்லைன்னா அப்பப்போ லைட்டா குடிப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு 30 வயசு ஆளா நினைச்சு லைட்டா வளரிட ஹீரோவும் அங்க இருக்கிற கேமரா உண்மையெல்லாம் இல்ல ஃபேக் தான் அதனால எழுந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 15 வருஷம் கழிச்சு எப்படியும் நீ இறந்துருவேன், அதுக்கு நான் இப்ப இருந்தே உன் கூட நெருக்கமா இருந்து அந்த டெத்தை தவிர்க்கணும், நான் 15 வருஷம் கூட எப்படி நெருக்கமா இருக்கிறதுனே யோசிச்சுட்டு இருக்க. கட் பண்ணா ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சாப்பிட போயிருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்டே இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நெருக்கமா இருக்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அது ஒரு பையனு தெரியல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்டா இருக்கணும் இல்ல செகண்ட் இம்ப்ரெஷன் அது பெஸ்டா இருக்கணும், ரெண்டுமே பெஸ்ட் இல்லைன்னா அதை நீ விட்டுருன்னு சொல்லிடுறா. அப்படிலாம் சொல்லாத ஏதாவது வழியை சொல்லுன்னு ஹீரோயின் கேட்ட மேல் தான் நீ சொல்றது ஒரு பையனை பத்தியா, எப்படி அதுக்குள்ள நீ மூவ் ஆன, நேத்து தானே நீ அவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணன்னு யார சொல்றா தெரியுமா, அந்த ராக் பேண்ட்ல இருந்தானே இவன் பேரு கிம், அதனால நான் இனிமேல் கிம்னே சொல்றேன். ஹீரோயின் லவ் லெட்டர்லாம் எழுதி கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா கிம் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அங்க வந்துடா ஹீரோயின் ஓடிடுவா. அந்த லெட்டர் ஹீரோயின் கிட்ட தான் இருந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி படிச்சா வானத்துல நட்சத்திரம் கம்மி, அந்த நட்சத்திரம் உன் கண்ணுல இருக்கு, அந்த கண்ணை பார்த்து தான் நான் மயங்கிட்டேன்னு கன்றாவே ஒரு கவிதை எழுதியிருக்கா. ஃபேஸ்புக் மாதிரி அங்க ஒரு மெசேஜிங் ஆப் இருக்கும், பேசாம அதுல ரெக்வெஸ்ட் கொடுத்து பாரு அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுத்திருப்பா. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வேண்டான்னு நினைச்ச ஹீரோயின் இப்ப ரெக்வெஸ்ட் கொடுக்க அந்த பக்கம் ஹீரோ அந்த ரெக்வெஸ்ட்டை டிக்ளைன் பண்ணிடுறான். இது செம்ம நோஸ் கட் ஹீரோயினுக்கு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக பஸ் ஏற வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி வீல் சேர்ல ஒரு பொண்ணு அந்த இடத்த தாண்டி போக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. போய் ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோயின் நினைக்கும் போது கரெக்டா
ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட என்னதான் இருந்தாலும் அதுதான் நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. பஸ்ஸும் வந்துடுது. 2 பேரும் ஒரே பஸ்ல தான் போறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசி இதாண்டா நல்ல சான்ஸ்னு போய் பேசி நீ எப்போ இப்படிதான் போவியா, இந்த டைம் தானா, இந்த பஸ் தான் நல்லா கேட்க, இந்த பஸ் தான் பட் இந்த டைம் இல்ல, எனக்கு எப்பவுமே காலையில ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும், இன்னைக்கு இல்ல அதனால இந்த டைம் அப்படின்னு பெருசா ஹீரோயின் எதுவும் மதிக்கல. அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்கெல்லாம் தான் ஹீரோவை பார்த்து ஆஹா இவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்லாம் பார்த்துட்டே வர சடனா பிரேக் அடிக்கும் போது என்னதான் ஹீரோயின் கிட்ட சரியா பேசலனாலும் ஹீரோயின் விழுந்துடக்கூடாதுன்னு ஹீரோ பிடிச்சிக்க ஸ்டாப்பும் வந்துடுது. ஹீரோ இறங்கிடுறாரு. ஆனா இறங்குற இடத்துல பயங்கர கூட்டமா இருக்கனால ஹீரோயினால இறங்க முடியல. அதை கவனிச்ச ஹீரோ பஸ் எடுத்த மேலும் பஸ்ஸை துரத்திட்டே ஓட அதை பார்த்த பொண்ணுங்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா பஸ்ஸை பிடிச்சி டிரைவரை நிப்பாட்ட சொல்லி ஹீரோனை கீழே இறக்கண மேல் நான் உனக்காகலாம் வரல என் கொடைக்காக தான் வந்தேன்னு ஹீரோயின் கிட்ட காலையில கொடை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வாங்கிக்க, நீ எதுக்காகவும் வந்துட்டு போ, ஆனா இப்படிலாம் வராத, இதெல்லாம் ரொம்ப சேஃப் இல்ல. யாரு நீ சேஃபை பத்தி சொல்றியா, நீ ஸ்மோக் பண்ற ஆள் தானே அப்படின்னு சடனா ஹீரோ சொல்லிட. எவ்வளவு டைம் சொல்றது நான் ஸ்மோக் பண்ணல, நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். சரி ஸ்மோக் பண்றவங்க கையில எப்பவுமே சிகரெட் ஸ்மெல் வரும்ல, நீ வேணா ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோட மூக்குக்குள்ள விரல சொருகிடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படியாவது ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தது இன்னுமே டிஸ்டன்ஸ் ஆகுது. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நின்னுட்டு இருந்ததை ஃப்ரெண்டு பாத்துடுறான். அதான் கிட்டார் வச்சுட்டே இருப்பானே அவன். 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன காலையில ஒரே பஸ்ல வரீங்க, இப்ப வர 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, ஏதாவது சமாச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல, என் கொடை வாங்க தான் நான் போனேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. கரெக்ட் தான், ஏன்னா அவளுக்கு கிம் மேல சீக்கிரட்டா ஒரு க்ரஷ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு அவளை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட யாருக்கும் தெரியாம கிம்முக்கு சாக்லேட் அவ கொடுத்துட்டு இருந்தா, அதை நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல எங்க பார்த்த, கிம் யாரு, எப்ப பார்த்த அப்படின்னு கேள்வி மேல கேள்வி ஹீரோ கேட்க நீ தான் உங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் இல்ல கொடை தான் வாங்க போனேன்னு சொன்னி, அப்படியே இவ்ளோ கோவப்பட்டு இவ்ளோ கேள்வி கேட்கறேன்னு சொல்ல அதுக்கு எந்த பதிலும் ஹீரோ கொடுக்கல. ஹீரோயினும் ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்துட்டா. அப்பதான் அங்க ஒரு நோட்டீஸ் போர்ட்ல அடுத்து வர ஸ்விம்மிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்கு. அப்பதான் ஃபியூச்சர்ல ஹீரோ இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கடைசியா நான் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் போனேன், அதுதான் நான் போன கடைசின்னு எனக்கு அப்ப தெரியாது, ஏன்னா சர்ஜரிக்கு அப்புறம் நான் போன ஃபர்ஸ்ட் காம்படிஷன் அதுதான் அப்படின்னு இருப்பாரு. ஓ ஹீரோக்கு ஷோல்டர் பெயின் ஆபரேஷன் பண்ணனாலதான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவர் போற ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் காம்படிஷன் இதுதான். இது தெரிஞ்ச உடனே இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் இந்த காம்படிஷன் போகாத, ஃபியூச்சர்ல இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும்னு ரொம்ப சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இதை பத்தி பேசும்போதெல்லாம் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கிறது யாருக்காதுக்கும் போய் சேரல. வேற வழி இல்லாம ஹீரோயினும் கிளாஸுக்கு வந்துட. எதிர்காலத்துல நடந்ததை சொன்னா யாருக்கும் தெரியாது போல இருக்கே, எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்கன்னு செக் பண்றதுக்கு ஒபாமா தான் பிரசிடென்ட் அப்படின்னு கத்த அது சொல்லும் போது எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட ஸ்விம்மிங் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதே காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கிற இன்னொருத்தன் இப்பதான் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருக்கு, மறுபடியும் எதுக்கு காம்படிஷனுக்கு வர அப்படின்னு நல்ல விதமா தான் கேக்குறான். ஆனா உனக்கு ஏன் பயமா இருக்கா, நான் வந்தா நீ தோத்துருவேன்னு, நீ வேணா பாரு ஒண்ணுக்கு இல்ல 2 ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு போய் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு ஹீரோ போயிட. ஹீரோயின் கிளாஸும் முடியுது. இந்த டைம் ஹீரோ கிட்ட இன்டைரக்டாவது சொல்லி புரிய வைக்கணும்னு, உனக்கு தான் ஷோல்டர் பெயின் இருக்குல்ல அதனால பேசாம நீ காம்படிஷன் போகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போக அவரு ஜிம்முக்கு போறாரு. போய் கதை ஓபன் பண்ணா ட்ரௌசர் மட்டும் போட்டு பசங்க எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்துன்னு ஹீரோயின் கண்ணை முடிக்க பசங்களுக்கா சரியான வெக்கமா போயிடுது. ஆனா ஹீரோட மனசு மட்டும் மாறின பாடில்ல. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு. அட இவரு ஹீரோட அப்பா போல இருக்கு. இவர் ஏதோ அடல்ட் கேசட் வாங்கி பாத்திருக்காரு, அதுக்கு தான் டியூ டேட் ஆயிடுச்சு, காசு கட்டுங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஏமா அந்த படத்தை நான் என் பொண்டாடி கூட தியேட்டர்லயே பாத்துட்டேன், இப்ப எதுக்குமா நான் அந்த மாதிரி வாங்கிட்டு இல்லன்னு போய் சொல்லணும் அப்படின்னு அங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஏன்னா அந்த ராக் பேண்ட சேர்ந்த கிம் இருக்கானே அவன் 3 பேரை அடிச்சு காயமாயிட்டதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல 4 பேரை உட்கார வச்சிருக்காங்க. அங்கே இன்னொரு போலீஸ்காரர் வந்து கிம்முக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு டைம் சான்ஸ் கொடுங்கிற மாதிரி அவனை வெளியில அனுப்ப அப்புறம் தான் அது அவனோட பையனு அங்க இருக்கிற போலீஸ்க்கே தெரியுது. கட் பண்ணா ஹீரோ ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. புத்தரை வழிபடுற மாதிரி அண்ணன் காலையில காஸ்டியூம் போட்டிருப்பானே அதே காஸ்டியூமை திருடி இப்ப ஹீரோயின் போட்டுட்டு ஒரு பாட்டி மாதிரி ஹீரோ கிட்ட காசு வாங்கினாதான் நம்புவாங்கன்னு வாங்குற மாதிரி வாங்கிட்டு உன்னோட ஃபியூச்சரை நான் சொல்றேன், உனக்கு உடம்பு வலி இருக்கு தானே, அதுவும் ஷோல்டர், அது எதனாலன்னா உன்னை சுத்தி பேய் இருக்கு, அந்த பேய் நாளைக்கு உங்ககிட்ட வந்துடும், அதனால நாளைக்கு நீ எங்கேயும் போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு என்னென்னமோ கதை கட்ட. நாளைக்கு எனக்கு டோர்னமெண்ட் இருக்கு பாட்டி, கண்டிப்பா போகணும்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இல்லவே இல்ல, டோர்னமெண்ட் முக்கியமா உன் உயிர் முக்கியமா, போகாத அப்படின்னு சொன்னாலும் அதை மதிக்காம ஹீரோன் சரி நான் வரேன்னு கிளம்பும் போது ஆஹா நம்புற மாதிரி தெரியலையேன்னு உன் நெஞ்சுக்கிட்ட ஒரு மச்சம் இருக்குதான் அப்படின்னு ஒரு பிட்டு போடுறாங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவர் ஒரு பாப்புலரான ஐடல்ங்கிறதுனால கோட் மட்டும் போட்டு அந்த மச்சம் தெரியற மாதிரி நிறைய போட்டோ ஷூட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு சொல்ல உலகத்துல நிறைய பேருக்கு அங்க மச்சம் இருக்கும், அதனால எல்லாம் நான் இப்படி நம்ப முடியும். ஹீரோ மறுபடியும் போகும்போது உன்னோட இடது கால்ல ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கரெக்டா சொல்றாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு தெரியல. அது தெரிஞ்ச மேல் தான் ஹீரோவும் ஓரளவுக்கு அதை நம்புறாரு. வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டு இருக்க. கொண்டு வந்த காசு கையில இருந்து கீழே போகுது. அது நேரா கிம் பையன்கிட்ட தான் போய் சேருது. அவன் அந்த காசை எடுத்து வச்சுட்டு தராம உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போன எபிசோட்லயே கான்சர்ட்டுக்கு போகிற வழியில ஃப்ரெண்டு ஹீரோக்கு முன்னாடி வேற ஒருத்தனோட ஃபேன் கேர்லா இருந்தல்ல, அவன் ஒரு டைம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது கொஞ்ச
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரையோ அடிச்சு பெரிய பிரச்சனையாகி கூலிங்கை கண்டினியூ பண்ணாம அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதை மனசுல வச்சு இங்கே வரேன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துட்டு வந்து அவனுக்கும் காயப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் மருந்து போட்டு உன் அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சு பாரு, உனக்கு இந்த மாதிரி காயமாகுது, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல, நீ ஏன் அம்மா மாதிரி புலம்புறேன்னு அவன் கேட்கறான். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் ஆனா பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு புரியாது அப்படின்னு தனக்கு நடந்த இன்சிடென்ட்டை மனசுல வச்சுட்டு சொல்ல, எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி இல்லைன்னு அவன் சொல்லிட்டு அந்த காசையும் கொடுக்குறான். ஆனா அது பக்கத்துல இருக்கிற ஒரு டிச்சில விழுந்துருது. ஹீரோயின் செம்ம கடுப்புல, உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு காசு எடுத்துட்டே போக, சரி நான் வேற காசு தரேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் அதை வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஹீரோ கையால கொடுத்த காசு, அவங்களோட பெரிய ஃபேன் ஆச்சு. அப்படி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஹீரோ வந்துட, பாட்டி மாதிரி வந்தது ஹீரோயின் தாங்கிற புட்டுனட்லாம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் பக்கத்துல அந்த வீட்டை திறந்துட்டு போக, என்ன நம்பு சொல்றத கேளுன்னு என்ன கத்துனாலும் மதிக்கல. அப்புறம் தான் அந்த வீடு ஹீரோயின் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீடு. உள்ள ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, என்னமா எதிர்த்த வீட்டுல வேற ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, என்னாச்சுன்னு கேட்டா அவங்க எப்போ காலி பண்ணிட்டு போய் வேற ஃபேமிலியா வந்துச்சு, உனக்கு தெரியாதான்னு சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்துல இப்போ ஹீரோ ஹீரோயின் வீடு எதிர்த்த வீடுன்னு தெரியுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள தூங்க போயிட, அடுத்த நாள் நடக்க போற காம்படிஷனை நினைச்சு லைட்டா பயந்துட்டு பயத்தை போக்குறதுக்காக 1 2 3 நின்னுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஹீரோயின் வீட்டுல தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஜன்னல் வழியா பார்த்தா ஹீரோ பேக மாட்டிட்டு எங்கேயோ நடந்து போறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணதான் ஹீரோ ஸ்விம்மிங் பூல் வந்திருக்காரு. ஸ்விம்மிங்லாம் முடிச்சிட்டு குளிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு பேய் கதை கட்டியிருப்பாங்களே, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு லைட்டா பயத்துல இருக்க. ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோட ஆப்பனன்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் சொல்லியிருப்பான். அவனும் அவன் கூட இன்னொருத்தனும் வந்திருக்காங்க. ஹீரோக்கு எதுவும் தெரியாம. ஹீரோ கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, எப்பவுமே காம்படிஷன் போறதுக்கு முன்னாடி நாள் நைட் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிப்பான். அந்த அன்னைக்கு என்ன ட்ரௌசர்ஸ் போட்டிருக்கணும் அதை போட்டுருந்தா அடுத்த நாள் போவான். அப்பதான் அவன் ஜெயிப்பான்ட்டு அவனுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ட்ரௌசர்ஸ் எடுத்துட்டு போக தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ட்ரௌசர்ஸ் எடுக்க ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்க. கரெக்டா கைய பிடிச்சிட ஹீரோயின் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரௌசர் போட்டு அவன் ஓடிடுறான். சவுண்ட் கிட்ட ஹீரோவும் துண்டை கட்டிட்டு வெளில வந்தா ஹீரோயினும் அழுக்கு டவல்லாம் போடுற இடத்துல மறைஞ்சுக்க, கால் வலிச்ச ஹீரோயினுக்கு டக்குன்னு கால் ஆட்டிடுறாங்க. அந்த சவுண்டு கேட்டு ஹீரோவும் உஷாராயிட அங்கிருந்து ஓடு டவலை மூஞ்சில வச்சு மறைச்சுக்கிட்டே ஹீரோயின் ஓடுறாங்க. ஆனா அது யாருன்னு பாக்குறதுக்கு ஓடி வந்து ஹீரோ டவலை பிடிச்சி இழுக்க ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுக போறாங்க. அதை தடுக்க ஹீரோ லெஃப்ட் கையிலேயே பிடிக்கிறாரு. ஆனா ரெண்டு பேரும் பூல்குள்ள விழுந்துடுறாங்க. ஆனா அப்ப ஹீரோ, நாம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், சம்பந்தமே இல்லாம ஒரு நாள் வந்த என்ன பார்த்த, ஸ்விம்மிங் போகாத அப்படி இப்படின்னு சொன்னா கட்டி பிடிச்ச என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நார்மலா நினைச்சிட்டு இருக்கியா, எதுக்காக நீ இப்படி பண்ற, காம்படிஷன் போகாதன்னு வேற சொல்ற, அது என்னோட கனவு, நான் போனா செத்தா போயிடுவேன் அப்படின்னு கத்த. ஆமா நீ ஃபியூச்சர்ல செத்துதான் போயிடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, அது எதுவும் ஹீரோக்கு கேட்கல, ஃப்ரீஸ் ஆயிடுது. ஆனா பயங்கரமா கோவப்பட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட ஹீரோயினுக்கு அழுக மட்டும்தான் வருது, எதுவும் பேசல. கட் பண்ணா ஹீரோ வீட்டுல அவங்க அப்பா டம்ப்ளிங்ஸ் கொடுக்கறதுக்காக அவர் ரூம் திறந்தா ஹீரோ உள்ள இல்ல, எங்க போனான்னு தெரியல. சரி வந்தா சாப்பிட்டுக்கிட்டோன்னு டம்ப்ளிங்ஸை வச்சுட்டு போகும்போது ஹீரோட கட்லுக்கு கீழே ஏதோ ஒரு கேசட் இருக்கிறத பாக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்னும் உள்ள போகல, கேட்குள்ள தான் வந்திருக்காரு. அப்ப சடனா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு போன், ஸ்விம்மிங் பிராக்டிஸ் போனியா, அங்கே உன்னோட எதிரி வந்திருந்தான் பாத்தியா, அவனோட ட்ரௌசர்ஸ் திருடிட்டு போக தான் வந்தான் அப்படின்னு சொன்ன மேல் தான் ஹீரோயின் ட்ரௌசர்ஸ் எடுத்துட்டு போக வரலாங்கிறது ஹீரோக்கு புரியுது. கரெக்டா அந்த சமயம்னு பார்த்து பயங்கரமா மழை. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக நடந்து போறாங்க. போற வழியெல்லாம் ஹீரோ சொன்ன மாதிரி நான் பண்றது முட்டாள்தனம், திடீர்னு ஒரு நாள் அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா யாரு தான் நம்புவாங்கன்னு ரோட் கிராஸ் பண்ணும்போது கரெக்டா கார் ஹார்ன் அடிச்சுட்டு ரொம்ப கிட்ட கிராஸ் பண்ணி போக இந்த மாதிரி சவுண்ட் கேட்டாலே ஹீரோயினுக்கு ரொம்ப பயம். உடனே 1ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார் எதுவும் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ரோடு கிராஸ் பண்ண சடனா சுத்தி முத்தி கார் போக ஆரம்பிக்குது. ஹீரோயின் இடிக்கிற மாதிரியும் ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்க. அங்கிருந்து நகர கூட பயந்துட்டு ஹீரோயின் அப்படியே நிக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பிளாஷ் கட். ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அப்போ ஹீரோயின் பேரை கத்திக்கிட்டு ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கார் இடிக்க வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை காப்பாத்துறாங்க. டைம் டிராவல் பண்ணி வரதுக்கு முன்னாடி இந்த வயசுல ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு 30 வயசு ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா சடனா இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இவ்வளோ நேரம் ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதையை பார்த்தோம். இப்போ ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போலாமா? இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒருத்தர் மேல கிரஷ் இருக்கு, அது அந்த கிரஷுக்கு தெரியாது. பட் வாட் இஃப் அந்த பர்சனுக்கும் உங்க மேல கிரஷ் இருந்தா, அது உங்க 2 பேருக்கும் தெரியாமலே இருந்தா? அதுதான் இங்க நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ். இது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹீரோயின் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹீரோ ஃபேமிலி வந்தது ஹீரோனுக்கு தெரியாது. தவறுதலா ஒரு பார்சலை ஹீரோ வீட்டு முன்னாடி வச்சுட்டு போயிட அட்ரஸை பார்த்துட்டு அது குடுக்கலான்னு ஹீரோ வராங்க. அப்பவும் சரியான மழை வந்திருக்கிறது டெலிவரி பர்சன் நினைச்சிட்டு ஹீரோயின் ஓடி வந்து கொடைய ஹீரோக்கு பிடிக்கிறாங்க. இந்த பார்சல் என்னோடது தான், ரொம்ப தேங்க்ஸ், கொடை நீங்களே எடுத்துட்டு போங்க, பயங்கரமா மழை வருது, அடுத்த டைம் நீங்க இந்த வழியா வந்தா வச்சா போதும், அது மட்டும் இல்லாம அடுத்த பார்சல் இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், ஸோ பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இருந்தே ஹீரோயினா பிடிச்சிருக்கும். ஒரு நாள் கொடையை ரிட்டர்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டாண்ட்ல வைக்கும் போது ஹீரோயின் பயங்கரமா தூங்கி வலிவாங்க. சரி உள்ள போய்
போய் கேசட்டை பாக்குற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போது சடனா தூக்கத்துல சாய தலை இடிச்சிடக்கூடாதுன்னு ஹீரோ அவரோட கையை வச்சிருப்பாரு. மணி கணக்கா அப்படியே தான் வச்சுட்டு இருந்திருக்காரு மனுஷன். ஷோல்டர் பெயின் இருக்கிற அதே கை தான். ஒருவேளை இதனாலதான் அவருக்கு ஷோல்டர் பெயின் வந்திருக்குமோ தெரியல, பார்க்கலாம். டக்குன்னு ஹீரோயின் முழிச்சிட அப்போ அங்கே கேசட் வாங்க வந்த மாதிரி ஏதோ ஒரு கேசட்டை ஹீரோ அவரோட அப்பா பேர்ல பில் போட்டிருப்பாங்க. அதுதான் ஹீரோயினோட அம்மா ஒரு அப்பா கிட்ட நீங்க ஒன்னு வாங்குனீங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையே, அது இதுதான். டைம் டிராவல் பண்ணக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் மனசுக்குள்ள. நான் காண்றது கனவாங்கிற மாதிரி அவரையே நம்பாம இருந்திருப்பாரு. அந்த டெக்ஸ்டிங் ஆப்ல டிக்ளைன் பண்ணது கூட அவங்க அப்பா கரெக்டா அவரோட ரூம்குள்ள கதவு தட்டாம வந்திருப்பாங்க. அதுல கை தவறுதலா அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அப்படிதான் அதுவும் நடந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது வெயிட் பண்ணி கிளம்பியாச்சான்னு பார்த்துட்டு தான் ஹீரோ போறாரு. இது எல்லாமே நமக்கு காட்ட அப்படியே செகண்ட் எபிசோட் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்ல முடியுது. அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.